நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று அதிகாலை 1 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:04 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று சாந்த குணத்துடன் பேசியவர்கள் செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. தாராளமான பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பன்முக திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். இன்று நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வருத்தம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகளை மட்டும் இறங்குங்கள். முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதும். பெண்கள் தேவையான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டும். குழப்பங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கையில் உள்ள காசு பணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், வெள்ளிக்கிழமை என்பதினால் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று தயவு செய்து எதிலும் குழப்பமடைய வேண்டாம். மாறுபட்ட சூழல் குறித்து முக்கிய முடிவெடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பரணி. தொட்ட குறை விட்ட குறை சரி செய்துவிட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் ஓரளவு நிம்மதியடையக்கூடும். தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். வீணான விவாதங்களை தலையிட வேண்டாம். இன்று வழக்கு விவகாரங்களில் கவனமாக கையாளுங்கள், அது போதுங்க. கிருத்திகை. இன்று மனம் தளராமல் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் எல்லாம் இருக்கக்கூடும். உங்கள் குடும்ப தேவைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்றவரை நம்பி எவருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பணி நிறைவேறுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் பிடிக்கக்கூடும். கூடுதல் உழைப்பினால் பண வரவு சீராகுங்க. கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சற்று முன்கோப்பப்படாமல் இருப்பது நல்லது. நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்க கொடுங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். சாந்த குணத்துடன் இன்று பேசுவீர்கள். இன்று திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் கண்டிப்பாக நீங்கும். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் துவளாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. ரோகிணி சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று நீங்க மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம் நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். குடும்ப உறவுகள் உங்களிடம் நிதானமாக நடந்து கொள்வார்கள். யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சார்ந்த குணத்தை வெளிப்படுத்தி வெற்றி பாகை சூடுவீர்கள். என்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். உங்களின் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் கூட இடம் மாறி போக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். சிரமங்களை இன்று தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். உங்களுடைய பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். என்று தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்க கொடுங்க. அதிக பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். அரசு தொடர்பான உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சிறிய பிரச்சனையும் இன்று சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தடைகளை தாண்டித்தான் முன்னேறி செல்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் இருக்கட்டும். லாபம் கண்டிப்பாக கூடும். கடின உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி கொடுக்கும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மறையுங்க. கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிக்கலை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். போராட்ட குணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளை குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசிப்பது எடுப்பது நல்லது. என்று காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை தான் கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டும். கல்வியில் ஜெயிக்க முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று தெளிவாக காணப்பட கொடுங்க. உழைப்பின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், சேமிப்பாக மாற்றுங்கள். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். திருவாதிரை தாய் தந்தையாரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உணவு விஷயங்களை கண்டிப்பாக கவனம் வேண்டும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. புனர்பூசம் என்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் எல்லாம் இருக்க கொடுங்க.
திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவே கைகூடிவிடுங்க. சிரமங்களை மட்டும் தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். நல்லவரின் ஆலோசனையை இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீகம் தொடர்பான பணியில் நாட்டம் செல்லுங்க. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று அடுத்தவருக்கு உதவி செய்வதில் சங்கடமான சூழ்நிலை கொஞ்சம் உருவாக்குங்க. எதையும் சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். போட்டிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். நிதானமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல நல்ல வாய்ப்புகள் சிரமம் இல்லாமல் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று உற்சாகம் கண்டிப்பாக பொங்குங்க. மனமும் தெளிவாக இருக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வாகையும் கண்டிப்பாக சூட முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கல்வி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வியும் அமைந்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திருந்து விடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன வரவை இன்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். பொன்னான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பூசம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உற்சாகத்திற்கு இன்று குறைவு இருக்காது. முழு முயற்சியுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்து விடக்கூடும். ஆயில்யம். இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். மகத்துவமான நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துரியுடன் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வது நல்லது. பணிகளில் உங்களுக்கு நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்க கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. பிரச்சனை மட்டும் பெரிதுபடுத்த வேண்டாம். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். உபரி பண வருமானமும் வரக்கூடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. வீண் பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உறவுகளிடம் எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன செலவுகளை இன்று சமாளிக்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்குங்க. பெற்றோர் கண்டிப்பாக மாணவர்களை பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். ஆசிரியர்களும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். இன்று பெண்களை பொறுத்தவரை சின்ன குழப்பம் ஏற்பட்டுத்தான் பெண்ணு சரியாக கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். பொறுமையாக செயல்பட்டு இதிலும் ஈடுபட வேண்டும். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னணி கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்றி மேலோங்கி விட கொடுங்க. காரியங்கள் கச்சிதமாக கைகூடி விடுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பூரம் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் அமைந்து விட கொடுங்க. உத்திரம் கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கடன் பிரச்சனையை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முக்கிய முடிவில் குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பது மிக நல்லது. நண்பரிடம் தயவு செய்து எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திவிட வேண்டாம். பணிகளில் உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கித்தான் செல்லும். உபரி பண வருமானமும் சீராக வரக்கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு வீணான விவகாரங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். அனுகூலமான நல்ல தீர்வு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எதிலும் பய உணர்வு கொஞ்சம் வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். சங்கடமான சூழ்நிலை நீங்க சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி இருக்குங்க. வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொதுவாக கன்னி ராசினியர்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். அவர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மனம் ஓரளவு ஆறுதலாகவே இருக்கக்கூடும். மனோ தைரியத்தினால் இன்று வெற்றியும் காண்பீர்கள். பங்கு சந்தைகளில் நல்ல பங்குகள் மூலம் லாபம் அடைவீர்கள். இன்று பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். காரியங்கள் சிறப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. பயப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நம்பிக்கையின் கதாபாத்திரமாக காணப்படுவீர்கள். சொன்ன சொல்லையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்றி மேலோங்கி விட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனசுக்குள் தெளிவு உண்டாக கொடுங்க. துணிவு உண்டாக கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் பங்குச்சந்தை மூலம் நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிர்வாக திறமை இன்று பழிச்சிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொருளாதார விருத்தி உண்டாக கொடுங்க. மாலை பொழுது மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நடை போட முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிலும் மன கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க.
பரிகாசத்துடன் பேசுபவரிடம் விலகி இருப்பது நல்லது. சுய கௌரவத்தை இன்று பாதுகாத்திடுவீர்கள். தொழிலில் திட்டமிட்ட இலக்கை அடைய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும். குடும்பத்திற்கான பண செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. இன்று குடும்பத்தில் இதமான சூழல் காணப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடிவிடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நட்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். செல்வம் கண்டிப்பாக சிறந்துவிடக்கூடும். செல்வாக்கம் கண்டிப்பாக கூடிவிடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாகவே நடந்து முடியும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே முடியுங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். துலாம் ராசினியர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நிர்வாகம் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் அடைய முடியுங்க. கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கல்விக்காக ஜெயிக்க முடியும். கல்விக்கான செலவுகளை கூட தயார் செய்து கொள்ள முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் நடைபெற கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி. என்று திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் பதட்டம் மட்டும் தயவு செய்து அடைய வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது போதுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வலி கண்டிப்பாக குறையுங்க. எதை நினைத்தையும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். விசாகம். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நண்பர்களிடம் பேசி மனம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். சிலர் உங்களுடைய தவறான எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நீங்களும் தலையிட வேண்டாம். யாருக்கும் எந்த வகையிலும் உதவிகள் செய்கிறேன் என்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் குறிப்பாக இன்று அவ பெயர் வராத வகையில் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் சரியாகி விட கொடுங்க. பண வரவு கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்கக்கூடும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி பெற உதவுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்கும். மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவருக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படும். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற முடியுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பெண்கள் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். கன கச்சிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசி நல்ல முடிவு காண்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்கள் அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்.
காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் பொதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். வழக்கு விவகாரங்களை தெளிவாக கையாளுங்கள். என்று உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு ஏற்பட்டு சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. அனுஷம் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போன போக்கில் இன்று எதிலும் ஈடுபட வேண்டாம். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உயரமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பெண் தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவில் மிக லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகமும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இறைவனை முழுமையாக நம்புங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிலரது பேச்சு உங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்கள் வெற்றி பெறுவதற்கு எளிமையான வழியும் பிறக்கும். சிலர் உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை சொல்லக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் தேவையான உதவிகளை மனம் உவந்து செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனையும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை மட்டும் பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். என்று தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உடன் இருப்பவரிடம் எச்சரிக்கையாக பழகுவது மிக நல்லது. ரகசியங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்ள முடியும். பெண்களுக்கென்று மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்திட முடியும். கல்வியில் சோதனையும் தாண்டி வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்த கல்வியில் சாதிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு என்று பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். அன்பால் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. போராடம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனம் இன்று கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உத்திராடம் இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை கண்டிப்பாக செய்து விடுவீர்கள். நண்பரிடம் பேசி இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வாழ்வில் எதிர்கொண்ட சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கூடும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சமூக பொறுப்புடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் எதிலும் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்களுக்கு இன்று மன தெளிவும் உண்டாகக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், குழப்பம் வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். அதுதான் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் சிந்தித்து செயல்படுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியும் சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த அனைவரிடத்திலும் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவை இன்றி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிம்மதி பெருமூச்சு எதிலும் விடுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிட்டு கொடுங்க. மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. அவிட்டம். என்று சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நண்பரிடம் இன்று விட்டுக் கொடுத்து பேசுவீர்கள். சிலரது பேச்சு உங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் அதிகம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சுமாராகத்தான் இருக்குங்க. பண வரவு சராசரி அளவில் இருக்கக்கூடும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விட கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பேச்சில் மட்டும் கடுமையை காட்ட வேண்டாம். வாடிக்கையாளரிடம் இன்று நல்ல மதிப்பை கண்டிப்பாக பெற முடியுங்க. கும்ப ராசினியர்கள் இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுவது நல்லது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இந்த நாளை நீங்க இனிமையாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும். அதுவே காதலுக்கு வெற்றியாக அமைதிவிடக்கூடும். பெண்கள் இன்று பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை யோசித்து தான் எடுக்க வேண்டும். மாணவருக்கு இன்று மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். தாய் தந்தையருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மன அழுத்தம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். சதயம். என்று குழப்பங்களை சரி கட்டிவிட வேண்டும். வீண் விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தாயின் மனசுக்கு கண்டிப்பாக ஏற்றாற் போல் நடந்து கொள்வீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். போராட்டாத்தி. என்று மன நிம்மதி கொள்வீர்கள். அடுத்தவரின் உதவியை கண்டிப்பாக நாடுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க.
சிரித்த முகமும் குழப்பமும் கண்டிப்பாக ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் குழப்பத்தை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். மன வேதனையில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். முயற்சி செய்தால் முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள், என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். மாற்றங்கள் ஒரு பக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியமும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். சிறு வேலைகளையும் இன்றுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை உங்களுக்கு சராசரி அளவில் இருக்க கொடுங்க. அடுத்தவர் பார்வையில் படும்படி பணம் செலவு மட்டும் செய்ய வேண்டாம். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலிலும் கண்டிப்பாக ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அவசியம் ஏற்படக்கூடிய தொழிலில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. இன்று கிடைப்பதையெல்லாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் அமைந்துவிடக்கூடும். என்று பெண்களுக்கு சுய முயற்சியால் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று மன அமைதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி நடைபெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சக மனிதர்களை நீங்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நண்பரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். என்று உங்களுக்கு சிலரது பேச்சு சங்கடத்தை படுத்திவிடும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். பல வேலைகளையும் கச்சிதமாக செயல்படுத்துவீர்கள். என்று நினைவு திறன் அதிகரிக்க கொடுங்க. புத்தி கூர்மையும் வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தெய்வீக வழிபாடு மன அமைதி பெற உதவ கொடுங்க. ரேவதி. தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்களை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். வீண் விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்ற மிகுந்த சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் கோணாமல் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். என்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.